Praise the Lord. Welcome to Word of Life. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து செய்த 2வது அற்புதத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 2வது அற்புதம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 46லிருந்து 54 வசனங்கள் வரை விவரிக்கப்பட்டிருக்குது. இதில் கலிலேயாவில் ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய மகன் மரண அவஸ்தையாக இருக்கிறான். அப்பொழுது அந்த ராஜாவின் மனுஷன் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் அவர் கேட்குறாரு இயேசு கிறிஸ்து கிட்ட, என்னுடைய மகன் மரண அவஸ்தையாக இருக்கிறான், நீங்கள் சுகமாக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அந்த வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேனே, 50வது இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இந்த இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போறாரு. அந்த இடத்துல ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய நேரத்துல இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, நம்மை தொட்டு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய மாட்டாரா அப்படின்னு நம்ம ஏங்கி கொண்டிருக்கிற வேளையில கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும். அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கான அற்புதம் அதில் தான் இருக்குது, அதில் மறைந்திருக்கிறது. நம்ம அதை விசுவாசிக்கும் பொழுது அது வெளிப்படும். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்னதை இந்த மனுஷன் நம்பினான். அதே மணி வேளையில் அவனுடைய குமாரனுக்கு பரிபூர்ண சுகம் கிடைத்தது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது, நாம் படிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசலாம், ஆவியானவர் நம்மோடு இடைப்படலாம், அல்லது சுவிசேஷகர்கள் ஊழியர்கள் மூலமாக நம்மோடு கூட கர்த்தர் இடைப்படலாம். அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை நாம் அப்படியே நம்பும் பொழுது அந்த நேரத்தில் அந்த நிமிஷத்தில் அந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைவேறும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you.